ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிற சிறகடி காசையில் நம்ம ஸ்ருதி இருக்காங்களே, அவங்க வந்து வீட்டில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஓப்பனிங்காக ஒரு சீப் கெஸ்ட்டாக கூப்பிடணுங்கிறதுக்காக ஒரு விஐபியை கூப்பிட போனேன். அது யாருமான்னு சொல்லி கேட்க, ஒரு ஹீரோயினின்னு சொல்லிக்கிட்டாங்க. ஆனால் கூப்பிட போனதுக்கு அவங்க ரொம்ப கேட்குறாங்க அமௌண்ட்டுன்னு சொல்ல, உடனே விஜயா வச்சு பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. இவங்களுக்குள்ளே ஒரு பிளானுங்க, அதாவது க்ரியேட்டிவிட்டியாக ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு விஜயா வச்சு எல்லாரும் டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்ல, இது உடனே செலிபிரிட்டி ரேஞ்சுக்கு பில்டப் ஆக்கிச்சு. கடைசியில் பார்த்தா எனக்குலாம் அமௌண்ட் வேணும்னு கேட்க, அசிங்கமாக இல்லை, உன்னோட சொந்த மருமக ஆரம்பிக்கிற ஹோட்டலுக்கு நீ அமௌண்ட் கேட்குறேன்னு ஊரில் எல்லாரும் காரி துப்புவாங்கன்னு மீனா சொல்ல, உடனே இப்போ அவங்க சொல்கிறாங்களோ இல்லையோடி நீ நல்லா செய்கிறிய அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே ஒரு பக்கம் இது நடந்தாலும் நாளைக்கு கிருஷ்ண கொட்டு நம்ம போகலாம் டாக்டர்ன்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை உடனே ஒட்டு கேட்டுட்டாங்களாமா நம்ம ரோஹிணி. ஒட்டு கேட்குறதே ஒரு வேலையை வச்சு கேட்டா என்னடா கோபாலு இது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நாட்டில் முக்கால்வாசி பேர் ஒட்டு கேட்குறாங்க, சிறந்த முடிவு தான், ஆனால் தப்பான விஷயத்துக்காக ஒட்டு கேட்கக்கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் விடுது, இவங்க டாக்டர்கிட்ட வரலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிற்கிது நம்ம ரோஹிணி. எப்படிமா அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கேன்ப்பா, எனக்கு தலைவலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜென்ரல் டாக்டர் பார்க்க போகிறேன்னு போக, கிருஷ்ண மிரட்டிட்டாங்க. இவங்க அங்கே போக கிருஷி எதுவுமே சொல்லாங்க டாக்டர்கிட்ட. டாக்டர் உடனே வந்து இவன் அம்மாவுக்காக ஏங்குறான், அது மட்டும் நல்லா தெரியுது, மித்தபடி அவங்க அம்மாவோட டீட்டெயில் எதையுமே சொல்ல மாட்டாங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாலும் வாயை திறந்து யாரு கேட்டாலும் சொல்லக்கூடாது, அடிச்சு கேட்டாலும் சொல்லக்கூடாது, எது கேட்டாலும் என்னத்தடா சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்குது இவரோட ரியாக்ஷன். சின்ன குழந்தையாச்சு, அதனால எதுவும் தெரியாமல் இருக்காரு. அதுக்கப்புறமா வந்துட்டு இதெல்லாம் ரோஹிணியும் கேட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. கேட்டுக்கிட்டு நின்னதுக்கப்புறம் இவங்க கிளம்பி வந்துட்டாங்க. அங்கே இவங்க பையனுக்கு பேராபத்து சொல்லுதுங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? அதாவது இவன் அடித்த பையனோட அப்பா வந்து பெரிய போலீஸ் இன்ஸ்பெக்டரான். உடனே அரெஸ்ட் பண்ணணும், அதாவது சீர்திருத்த பள்ளியில் கொண்டு போய் இவனை போடணும்னு சொல்கிறாங்க. முத்து கெஞ்சிக்கிட்டு நிற்கிறாரு. இதெல்லாம் தேவையா கோபாலு? ஓகே.